ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது மங்களகரமான இந்த நாளின் இரவு வேளையில் எதுக்காக இந்த வராகி அம்மா என் நெற்றி குங்குமத்தை உன்னை தொட சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? ரொம்ப நாளாவே ஒரு விஷயம் நடக்கணும் நீ ஆசைப்பட்டாலும் அது நடப்பதற்கான எந்த வழிமுறையும் தெரியாமல் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நீ திணறிக்கிட்டு இருக்க. நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு நடக்கும்னு நினச்ச அந்த விஷயத்தை நல்லபடியாக நடத்தி முடிப்பதற்காக தான் ஒரு பேரதிசயத்தை இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையில் நடத்தணும்னு முடிவு செஞ்சு இப்பொழுது உன்னை பார்க்க வந்தேன். நீயோ எதை பற்றி யோசிக்காம என் நெற்றி குங்குமத்தை தொட்டு விட்டாய் தானே. இனிமே உன் ஆள் மனசில் இருந்த அத்தனை விருப்பங்களையும், நீ எதிர்பார்த்து என்கிட்ட கேட்ட அத்தனை வேண்டுதல்களையும் உனக்காக இந்த வராகி அம்மா நான் நடத்தி முடிச்சிடுறேன். நீ யாருக்கிட்ட இனிமே தேவையில்லாமல் சண்டை போடவோ வாக்குவாதம் செய்யவோ அவசியமில்லை. உன்னை சோதிக்கணுங்கிறதுக்காக, நீ என்ன யோசிக்கிறன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உன் கண்ணு முன்னால் பிரச்சனைகளை நான் உருவாக்கி வளர்த்தேன். வாதம் எதிர்வாதம் இது இரண்டுமே உனக்குள்ள இருக்க புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துதான்னு பார்த்தேன். நீ எப்போதும் தீய குணங்களான கோபத்தையும் பொறாமையையும் பேராசையும் உனக்குள்ள வச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் உன் மனசை சோதனை செய்யும் விதமாக நான் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எப்போவுமே என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சிக்கல், என்ன கவலை, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை பொறுமையாகவும் தைரியமாகவும் எதிர்கொண்டினா நான் உனக்கு துணையாக இருந்து எந்த தீய விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்காம, எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காம பார்த்துக்குவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் விலகி போய் இப்போது நீ புண்ணியசாலியாகவும் புத்திசாலியாகவும் மாறிட்ட. அதனால தானே என்னை வணங்க ஆரம்பிச்சிருக்க. இந்த வராகி அம்மாவின் பேரை நம்பிக்கையோடும் அன்போடும் சொல்லக்கூடிய உன் வாழ்க்கையில் நீ கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுக்கும் விதமாகத்தான் இந்த நெற்றி குங்குமத்தை தொட சொன்னேன். நீ பிறந்ததிலிருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நான் தான் உருவாக்கி உனக்குள்ள நடத்தி முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது நீ செய்யும் செயலின் பலன் எதுவாக இருந்தாலும் அது என்னதான் வந்து சேரும். நீ நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதுக்கான காரணகர்த்தாவாக இந்த வராகி அம்மா நான் தான் இருக்கேன்றதை ஒத்துக்கிறேன். எப்போதும் நீ என் ஆசீர்வாதத்தோட நல்ல செயல்களையே செய்யும் போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்குவேன் என் செல்லமே. உன்னுடைய முயற்சியின் முதல் தோல்வியிலேயே நீ துவண்டு போகக்கூடாது. ஏன்னா கடைசியில் கிடைக்கப் போகும் பெரும் வெற்றியை நீ அனுபவிக்கணும்னா இப்போது நீ பார்க்குற சின்ன சின்ன தோல்விகளையெல்லாம் தள்ளி விட்டுட்டு அடுத்தடுத்து உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்ய பழகு. நீ எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் உனக்கு தோல்வியை தருதுன்னு நினச்சாலுமே கூட முயற்சி செய்கிறத மட்டும் நிறுத்திடாதே என் செல்லமே. மனம் தளராம நம்பிக்கையோடு நீ அடுத்தடுத்து முயற்சி செஞ்சினா இந்த வராகி அம்மா எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்வேன். இந்த உலகத்தில் காயத்தையும் கஷ்டத்தையும் வலிகளையும் அனுபவிக்காத மனிதர்கள்னு யாருமே கிடையாது. அதை நீ புரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய்யும்போது கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய வெற்றியை உன் வாழ்க்கையில் நீ அனுபவிப்ப. எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. வாழ்க்கைங்கிறது ஒரு கஷ்டமான பாதை உள்ள பயணம்தான். அப்படி நீ போகிற பாதையில் உனக்கு ஏற்படும் இன்னல்களும் வலிகளும் எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கிட்டு அதை நீ தைரியமாக எதிர்கொள்ளும்போது உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். உன் கண் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன செடியை நல்லா உத்துப்பாரு. அந்த செடியில் கடைசி சொட்டு ஈரம் இருக்கும் வரைக்கும் அந்த ஈரத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த இலைகள் அந்த செடியிலேயே நிற்கும். எப்போது அந்த செடியின் மொத்த தண்ணீரும் அதை விட்டு விலகி புரிந்து போதோ அப்போதுதான் அதில் இருக்க இலைகள் உதிர ஆரம்பிக்கும். அதே போல தான் என் பிள்ளையாகிய நீயும் உனக்குள்ள இருக்க முயற்சி, நம்பிக்கை, பொறுமையும் இது மூன்றும் உன்கிட்ட இருக்கும்படியும் நீ ஜெயிக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். இந்த முயற்சி உன்கிட்ட இருக்கும் வரையிலும், நம்பிக்கையும் பொறுமையும் உன்கிட்ட இருக்கும் வரையிலும் ஒருபோதும் நீ தோற்பதற்கு இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன் என் செல்லமே. ஏற்கனவே
நீ என் மேலே வச்சிருக்க பக்தியையும் பாசத்தையும் பார்த்து தான் உனக்கான நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோட இந்த வராகி அம்மா உனக்கான நல்ல சூழ்நிலையை உருவாக்குவதற்காக உன்னை தேடி வந்தேன். நீ பார்க்குற பல்வேறு விஷயங்களிலும் பல்வேறு தோற்றங்களில் நான் உனக்கு காட்சி அளித்து உன் வாழ்க்கையில் எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்திக்கிட்டு தான் இருக்கேன். தோற்று போயிடுவோமோன்ற பயமே உனக்கு வேண்டாம். நீ தோத்தாலும் கூட மறுபடியும் பல வெற்றிகளை பெறுவதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஆனால் நீ ஜெயிக்கிறதுக்கு முன்பாக நிறைய சோதனைகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும். ஆனால் அதையெல்லாம் நீ தைரியமாக எதிர்கொள்ளும் போது அடுத்து நீயே ஆச்சரியப்படும்படி மிகப்பெரிய வெற்றியும் உன் கைகளில் வந்து சேரும். வெற்றிங்கிறது உன்னை கொடுத்து இன்னொன்று வாங்கிறது கிடையாது. காசு கொடுத்தும் எல்லா வகையிலும் வெற்றியை பெறவும் முடியாது. தொடர்ந்து முயற்சி செய்யும்போது உன் முயற்சியை நீ கைவிடாமல் இருக்கும்போது வெற்றியும் உன்னை கைவிடாது என் செல்லமே. ஒரே நாளில் நீ ஜெயிக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ முயற்சி செய்யும்போது அது நிச்சயமாய் உன்னை ஜெயிக்க வைக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் உன்னை ஜெயிக்க யாருமே பிறக்கலை நினச்சி தலகணத்தோட வாழ வேணாம். ஆனால் எல்லாரையும் ஜெயிக்கத்தான் நீ பிறந்திருக்கிறன்ற எண்ணத்தோட வாழு. எவ்வளவு முயற்சி செய்கிறியோ, எந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உயர்வையும் வெற்றியையும் இந்த வராகி அம்மா உனக்கு கொடுப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் எண்ணம் போலதான் உன் வாழ்க்கை இருக்கும் என்பதை மறந்திடாதே என் செல்லமே. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக ஆக்கி தர இந்த வராகி அம்மா தயாராகவே இருக்கேன். உன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் போது ஒவ்வொரு பிரச்சனையையும் நீ எதிர்கொள்ளும் போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது நீ சாலையை கடக்கும்போது இடையே வரும் சிவப்பு சிக்னலை போன்றது தான் உன்னுடைய பிரச்சனைகளும். சிவப்பு சிக்னலை பார்த்தவொடனே எப்படி கொஞ்ச நேரம் பொறுமையாக இருப்பியோ அதே போல் பிரச்சனைகள் வரும்போது கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் பச்சை நிறம் வந்தவொடனே நீ கடந்து போகிறதுக்கு உனக்கு வழி கிடைப்பது போல உன் பிரச்சனைகளை தாண்டி நீ போவதற்கும் உனக்கு ஒரு வழியை இந்த வராகி அம்மா காட்டிடுவேன். எப்போவுமே பிரச்சனை வரும்போது அதை பார்த்து அவசரப்படுவதோ உணர்ச்சி வசப்படுவதோ பரவசப்படுவதோ பயப்படுவதோ பதட்டப்படுவதோ கூடாது. பொறுமையாக அமைதியாக உட்கார்ந்து யோசிக்கும் போது இந்த வராகி அம்மா நீ அதை கடந்து வருவதற்கான வழிகளை உன் கண்களில் காட்டுவேன் என் செல்லமே. எப்போவுமே எந்த விஷயத்துக்காகவும் நீ மனசில் கவலைப்பட்டு பாரத்தை சுமக்க வேணாம். எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட இறக்கி வச்சுட்டு நீ போக வேண்டிய விஷயத்தையும் அடைய வேண்டிய விஷயங்களையும் உன் இலக்கை நோக்கி மட்டுமே நீ கவனம் செலுத்து. நீ உன் இலக்கை நோக்கி போகும்போது உன்னுடைய குறிக்கோளை அடைய முயற்சி செய்யும்போது உன் வாழ்க்கை பயணங்கிறது நிச்சயம் சுகமானதாகவே இருக்கும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்க தான் செய்வாங்க. சில பேர் உன்னை சோம்பேறி நினச்சிக்குவாங்க. சில பேர் உன்னை முட்டாள்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்னவோ அதிபுத்திசாலித்தனம் போல உன்கிட்ட வந்து பேசுவாங்க. அப்படி உன்னை முட்டாளாக நினைத்து கொண்டு பேசுபவர்களிடம் நீயும் முட்டாள் போலவே மௌனமாக இருந்துவிடு என் செல்லமே. ஏன்னா தேவையில்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் போய் நீ யாருங்கிறத நிரூபிக்காமல் இருப்பது தான் சிறந்த புத்திசாலித்தனம். உன்னை சுற்றி இருக்கிற முட்டாள்களை நீ திருத்த முயற்சி செய்யாதே. தான் தான் அறிவாளின்னு திமிரோட பேசும் மனிதர்கள் ஒருபோதும் திருந்த போவதில்லை. அவங்கள வழியிலேயே விட்டுட்டினா அவங்களே யார்கிட்டையாவது அடிபட்டு திருந்தி தான் ஒரு அறிவாளி கிடையாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. அதனால் உன்னை யார் என்ன நினச்சாலும் சரி, அவங்க இஷ்டப்படி அவங்க விருப்பப்படி அவர்கள் என்னப்படியே அவங்க நினச்சிக்கட்டும்னு அவங்கள அப்படியே விட்டுட்டு நீயாக அமைதியாக கவனமாக உன்னுடைய செயல்களை உன் வாழ்க்கையில் சரியாக சிறப்பாக செஞ்சு முன்னுக்கு வந்து நீ முட்டாள் கிடையாது, நீ அறிவாளி புத்திசாலி திறமைசாலிங்கிறத வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணுமேன்னு செல்லமே. அதாவது நீ வார்த்தைகளில் பதில் சொல்லாமல் வாழ்க்கையால் ஜெயிச்சு காட்டி பதில் சொல்லுன்னு சொல்கிறேன். நீ ஒரு முறை முயற்சி செஞ்சும்போது ஒரு விஷயம் முடியலைங்கிறதுக்காக உடனே அதை செய்கிறதையே விட்டுட்டு எனக்கு இது வேணாம், எனக்கு இது நடக்காது போல, எனக்கு இது தேவையில்லைன்னு உன் குறிக்கோளை மாற்றிக்கணுன்ற அவசியம் இல்லை. எப்போவுமே எந்த விஷயம் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும்
உனக்குன்னு ஒரு குறிக்கோள்னு ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சிட்டீனா அதை அடைவதற்காக வெற்றிக்கான வழியாக என்ன இருக்கும்னு யோசி. தொடர்ந்து விடாமல் கஷ்டப்பட்டு நீ முயற்சி செய்யும்போது உன் விடாமுயற்சியோடு கூடிய அந்த உழைப்புங்கிறது நிச்சயமாக உன் குறிக்கோளை நீ அடைவதற்கு உனக்கு உதவிகரமாக இருக்கும். உனக்கான சில கதவுகள் நீ பலமுறை தட்டினால் மட்டும்தான் திறக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. எல்லா கதவும் தட்டினவனே திறந்துடாது. உனக்கான வெற்றி கதவுகளையும் நீ பலமுறை தட்டித்தான் ஆகணும். ஆனால் அது உன்னால் மட்டும்தான் முடியும், உன்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும், ஜெயிக்க முடியும்னு நீ நம்பிக்கை வச்சினா நிச்சயமாக உனக்கான நாள் விடியும். தளராத இதயம் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்காகவே தான் நாளைய விடியலை உனக்கான வெற்றி விடியலாக மாற்றுறதுக்காக இப்போது இந்த இரவு பொழுதுல நான் உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்லமே. உன்னால் முடியாதது உனக்கு நடக்காததுன்னு இந்த பூமியில் எதுவுமே இல்லை. நீ கேட்டது அனைத்தையுமே நிச்சயமாக நான் உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். என் உதவியையும் அருளையும் உனக்கு அள்ளித்தர நான் காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. நீ எப்படிப்பட்ட பக்தியோடு என்னை உணர்கிறாயோ அதுக்கேற்றாற் போல அனுபவங்களை உனக்கு தருவேன். எப்போதுமே நல்லதையே நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்ல விதமாக சரியாக சிறப்பாக இந்த வராகியம்மா நானே நடத்தி முடிக்கிறேன். என் மேலே நம்பிக்கை வச்சு நீ முயற்சி மட்டும் செஞ்சினா போதும். உன் பொறுமைக்கு பலனாக நிச்சயமாக மாபெரும் வெற்றி உனக்கு கிடைக்கும்படி இந்த வராகியம்மா செஞ்சு முடிப்பேன். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள்லேருந்து நீ பாடத்தை கற்றுக்கிட்டே இரு. ஆனால் அதுக்காக கடந்த காலத்தை பற்றி யோசித்து கடந்த காலத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. கடந்த காலத்தில் உனக்கு கிடைச்ச அனுபவ பாடத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இன்றைய பொழுதை இன்றைய வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல வாழணும் என் செல்லமே. அதே போல் உன் வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்கிறது தான் நிரந்தரம் நினச்சிக்கிட்டு இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை வச்சோம் உன் எதிர்காலம் இப்படி தான் இருக்கும்னு தீர்மானிச்சிடாதே. காலமும் நேரமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நல்லதும் கெட்டதும் அதில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை பார்த்து நீ பயந்தாலும் சரி பணிந்தாலும் சரி காலம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நீ அதை பார்த்து தைரியமாக துணிந்து எதிர்த்து நிற்கும்போது காலம் ஓம் பின்னால் ஓடி வரும். நீ வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்ப. உன் பயணத்தை வேண்டுமானால் காலம் முடிவு செய்யலாம். ஆனால் உன் வாழ்க்கை பாதையை தீர்மானிப்பது நீயாக இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும், எதை செய்யணும், எப்படி செய்யணும்னு எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தீர்மானிக்கும் போது உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதை யாராலுமே தடுக்க முடியாது. எப்போதும் எல்லா இடங்கள்லையும் மௌனம்ங்கிறது சம்மதத்தின் அறிகுறின்றதை மட்டும் நீ நினச்சிக்காத. பல சமயங்களில் சில பேர் அழுதுகிட்டு இருந்தாலும் அவமானப்பட்டாலும் வெறுப்பில் இருந்தாலும் தோல்வியில் இருந்தாலும் வலியிலையும் வேதனையிலையும் பயத்திலையும் இருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்தாமல் மௌனமாக இருப்பார்கள். நீயும் இடத்துக்கு ஏற்றாற் போல யார் எதனால ஏன் அமைதியாக இருக்காங்கன்னு புரிஞ்சு அதற்கேற்றாற் போல உன் செயல்களை செய்ய தயாராகு. வாழ்க்கையில் விட்டு கொடுக்கறதும் அடுத்தவங்ககிட்ட அனுசரித்து இறங்கி போகிறதும் தப்பே இல்லை. ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டும்தான் காட்டணும். நீ என்ன செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லாமல் நீ என்ன செஞ்சாலும் அதை பற்றி பெருசாக நினைக்காத. உன் மதிப்பையும் உன் அருமை பெருமையும் உணராமல் உன்னை அலட்சியமாக நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீ ஒருபோதும் விட்டு கொடுத்து போவதும் இறங்கி போவதும் கூடாது என் செல்லமே. அப்படி உன்னை பற்றி தெரியாதவங்களுக்கு நீ விட்டு கொடுத்து அனுசரித்து போனினா அவங்க உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி துன்பங்களை அனுபவிக்கும்படி செஞ்சிடுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ யாருங்கிறத வெளிப்படுத்தி தைரியமாக துணிவாக அவங்க கண்ணு முன்னால் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும்.